சர்ப்ரைஸான விஷயம் ஒன்று வச்சுருக்கிறேன் நான் வந்து சாரோடைய அனுமதியோட. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் வந்து தேடிட்டு இருந்த ஒரு தலைவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ரங்கராஜ் பாண்டியன் நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய தலைவர்களை பண்ணார். அண்ணனை பண்ணலை, இன்றைக்கி மேடையிலே சிக்கியிருக்கிறாரு. அதனால் வந்து அண்ணன்ட்ட வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு 4-5 கேள்விகள் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். மைக் உங்கள் முன்னாடி இருக்குண்ணே, நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அப்படியே வந்து ஒரு நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி சொன்னீங்க. ஆனால் நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள், ஹோம் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து 2021, 2026 2 புள்ளி விவரங்களை சொல்லி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, கொலைகள் குறைஞ்சிருக்கு, பாலியல் முயற்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்களை சொல்கிறாரு. உங்களுடைய பதில்? அதாவது ஆட்சியாளர் சொல்லுவதை அதிகாரிகள் சொல்கிறாங்க, மக்கள் ஆட்சியாளர் தான் அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த ஆட்சியாளர் தைரியமாக சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? குற்றங்கள் நிறைஞ்சு போச்சு. அதனால் நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என்ன நடக்குதுன்ற அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அதிகாரிகளை வச்சு அவர்கள் செய்கின்ற தவறை மறைக்க பார்க்குறாங்க. குற்ற எண்ணிக்கைலாம் குறைச்சி சொல்வதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு இந்த அதிகாரிலாம் பதில் சொல்லி ஆக வேண்டும்.